ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த பாவ் பாஜினாலே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த பாவ் பாஜியை நம்ம வீட்லேயே இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம குயிக்காகவும் செய்ய முடியும். நம்ம வெளியில் போய்ட்டு ஹோட்டல்லையோ இல்லை ரோட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையா அந்த தவா மேலே வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கும்பொழுது ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. பட் அது எப்படி இருந்தாலும் நமக்கு அன்ஹைஜீனிக் தான். ஸோ வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே. இந்த பாவ் பாஜி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம இது ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ருக்கோம். பட் ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சிட முடியும். எப்படி செய்யலாங்க அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்காக கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ மூணையுமே நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு டர்மரிக் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு லிமிட்டடாக வாட்டர் ஆட் பண்ணி 1 or 2 விசில்ஸ் மட்டுமே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மெயின் டைம் இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் மசாலா. அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் பெப்பர், 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மசாலாக்காக. அடுத்ததாக நம்மளுடைய பாவ் பாஜி நல்லா ரெட் கலரில் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம காஷ்மீரி சில்லி இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த தனியா இதெல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகி ஸ்மாஷி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மாஷர் வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிப்போம். இப்போது கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 3 டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அதோடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பாவ் பாஜி மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நமக்கு ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மிக்சிலேயே ஒரு கிரைண்ட் விட்டு எடுத்துட்டேன். அதையுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணாமல் அளவாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரட்டும். இப்போது இந்த மசாலா எல்லாமே ரொம்ப பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஆயில் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கனாலே சைடில் நல்லா ஆயில் ஸ்ப்ளிட் ஆகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நமக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவ் பாஜி மசாலா சூப்பராக ரெடி ஆயாச்சு. கமன்னு இந்த ஸ்டேஜில் நல்லா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இப்போ நம்ம தோசை பேன் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாவ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு பட்டரை நல்லா மெல்ட் ஆனதும் இந்த பாவ் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிடுவோம். லைட்டாக டோஸ்ட் பண்ணி திருப்பியும் போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவ் ரெடி ஆயாச்சு. சர்விங்க்கு நம்மளுடைய பாவ் பாஜி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போது இந்த பாவ் பாஜியை சர்வ் பண்ணும்பொழுது பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன், நமக்கு வேணும்னா கொஞ்சம் லெமனும் புழிஞ்சிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளோட பாவ் பாஜி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.